Hi friends, welcome to Leela Kids channel, page Kolanji's classroom. இந்த வீடியோவில் உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் யூனிட் 1ல் வந்து இந்த 2 pigeonsனு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட்ரி லெசன் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த லெசன்ஸுக்கான ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் புக் எக்ஸசைசஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். This is Leela Kumari, correspondent, Leela Memorial Matriculation School, Annamalai Nagar, Chidambaram. Then, அந்த லெசனில் 2 pigeonsல இருக்கக்கூடிய ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் தமிழ் மீனிங்ஸை இப்போ பார்க்கலாம். பிஜியான், பிஜியான்னா புறா. ஃப்ரெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நண்பர்கள். ஆஃப்டர்நூன் அப்படின்னா மதியம் அல்லது பிற்பகல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேவரைட்னாக்கா என்னது, பிடித்த, விரும்ப தகுந்த அப்படின்றது, விருப்பத்துக்கு உகந்த அப்படின்றது. விங்ஸ் அப்படின்னா இறக்கைகள். ஹெவிலி பெரிதும். ஷெல்டர் தங்குமிடம் அல்லது பாதுகாவலான இடம். ரஃப்டு சிதைந்தது. ஃபெதர்ஸ் இறகுகள். ஷூக் அதிர்ந்தது. அட்ஜஸ்டட் சரி செய்யப்பட்ட. பர்ச்ட் அப்படின்னா அமர்ந்திருந்த. கண்டினியூட் தொடர்ந்து. ஒரி கவலை, தொந்தரவு. விஸ்பர்ட் கிசுகிசுத்தார். வெயிட் காத்திரு. சைலண்ட்லி அமைதியாக. கிளாம்ப்டு இறுகப்பற்று. கிளாம்ப்டு இறுகப்பற்று, பிடிப்பு. டென்ஸ்ட் பதற்றம். ஃபெயிண்டட் மயங்கி விழுந்தார். ஹண்டர் வேட்டைக்காரன். இன்க்ரீசஸ் அதிகரிக்கிறது. பேர்ட் கேச்சர் பறவை பிடிப்பான். அன்கான்ஷியஸ் மயக்கம், தன்னுணர்வற்ற. கிரிப்டு பிடிபட்டது, இறுகப்பற்று. தண்டர்ட் இடித்தது. கவர் மூடி, மேலுறை, மறை. கேம்ப் முகாம், கூடார மடி. ட்ரை ட்விக்ஸ் உலர்ந்த கிளைகள். கெஸ்ட் விருந்தினர். ஷிவரிங் நடுக்கம். ஷிவரிங்னா நடுக்கம் அல்லது நடுங்கச்சை. ஹங்க்ரி பசியுள்ள. சர்ச் தேடல். ஃப்ளின்ட் ஸ்டோன்ஸ்ன்றத அப்படியே தான் தமிழில் சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைஸ்ட் ஆச்சரியம். ஓவர்வெல்ம்டு மூழ்கியது. மீனிங்லெஸ் அர்த்தமற்றது. க்ரூயல் கொடுமையான, கொடூரமான. செல்ஃபிஷ் சுயநலவாதி, தன்னலம் கருதுகிற. இந்த மீனிங்ஸை மறுபடியும் உங்களுக்கு படித்து காட்டுறேன். பிஜியான் அப்படின்னா புறா. பிஜியான்னா என்னது, புறா. ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள். ஆஃப்டர்நூன் மதியம், பிற்பகல். ஃபேவரைட் பிடித்த, விருப்பத்துக்கு உகந்த. விங்ஸ் இறக்கைகள். ஹெவிலி பெரிதும். ஷெல்டர் தங்குமிடம். ரஃப்ட் சிதைந்தது. ஃபெதர்ஸ் இறகுகள். ஷூக் அதிர்ந்தது. அட்ஜஸ்டட் சரி செய்யப்பட்ட. பர்ச்ட் அமர்ந்தது. கண்டினியூட் தொடர்ந்து. ஒரி கவலை, தொந்தரவு. விஸ்பர்ட் கிசுகிசுத்தார். வெயிட் காத்திரு. சைலண்ட்லி அமைதியாக. கிளாம்ப்டு இறுகப்பற்று, பிடிப்பு. டென்ஸ்ட் பதற்றம். ஃபெயிண்டட் மயங்கி விழுந்தார்.
ஹண்டர் வேட்டைக்காரன், இன்க்ரீசஸ் அதிகரிக்கிறது. பேர்ட் கேச்சர் பறவை பிடிப்பான். அன்கான்ஷியஸ் மயக்கம், தன்னுணர்வு அற்ற. கிரிப்ட் பிடிபட்டது. இறுக பற்று இறுக பற்று. தண்டர்ட் இனி இடித்தது. கவர் மூடி, மேலுறை மறை. கேம்ப் முகாம், கூடார மடி. ட்ரை ட்விக்ஸ் உலர்ந்த கிளைகள். கெஸ்ட் விருந்தினர். ஷிவரிங் நடுக்கம், நடுங்கச்சை. ஹங்க்ரி பசி உள்ள. சர்ச் தேடல். ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ். சர்ப்ரைஸ்ட் ஆச்சரியம். ஓவர்வெல்ம்டு மூழ்கியது. மீனிங்லெஸ் அர்த்தமற்றது. க்ரூயல் கொடுமையான, கொடூரமான. செல்ஃபிஷ் சுயநலவாதி, தன்னலம் கருதுகிற. ஸோ இதெல்லாம் இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஹார்ட் வேர்ட்ஸுக்கான மீனிங்ஸ். அடுத்து இந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து புக் எக்ஸசைஸ் இன் பேஜ் நம்பர் 91. இதில் முதல் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரூனா உண்மை, ஃபால்ஸ்னா பொய். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வாக்கியம் உண்மையான ஒரு வாக்கியமாக இருந்ததுன்னா அதை ட்ரூன்னு சொல்லணும். அதில் கொடுக்கப்பட்டது பொய்யாக இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். The pigeon started to worry for her friend. அந்த புறா தன்னோட ஃப்ரெண்டை நினைச்சு கவலைப்பட்டுதா இல்லையா? ஆமாம், கவலைப்பட்டுச்சு. அப்போ கொடுத்துருக்கிறது உண்மை, கவலைப்பட்டது. They would rest on the tree. அவர்கள் மரத்தில் ரெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆமாம், மத்தியானம் சாப்பிட்டுட்டு மரத்தில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு மரத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. உண்மை. True. The bird catches clothes were dry. அவருடைய ட்ரெஸ்ஸு உலர்ந்தா இருந்தது இல்லையே, மழையில் நினைஞ்சு ஈரமாக தானே இருந்தது. உலர்ந்து இருந்தது என்பது தவறு. அப்போ அது ஃபால்ஸ். இந்த பேர்ட் கேச்சர் மழையில் தான் நினைஞ்சிட்டாரு. The pigeon flew away for dry twigs. இந்த பிஜான் பறந்து போய் உலர்ந்த அந்த சிறு சிறு மரத்துண்டுகளை எடுத்துகிட்டு வர போச்சு. ஆமாம், உண்மை. It is true. The bird catcher let the pigeon jump into the fire. அவர் பேர்ட் கேச்சர் அந்த பிஜான் நெருப்புள்ள விழட்டும்னு விட்டார் இல்லையா, அது விழக்கூடாதுன்னு பிடிச்சிட்டார் இல்லையா. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். அவர் ஒன்றும் விடலை, பிடிச்சிட்டார். அதனால அவர் விட்டுட்டார்ன்றது பொய், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்தது fill in the blanks. The hen pigeon returned home when it started to rain. கரெக்ட். மழை பெய்யும் போது the hen pigeon வீட்டுக்கு திரும்பி வந்துடுது. The bird catcher had a pigeon in his cage. Bird catcher தன்னுடைய கூண்டில் ஒரு பிஜானை வச்சிருந்தார். The bird catcher decided to sit under the tree. அவர் மரத்துக்கு கீழே உட்காரணும்னு முடிவெடுத்தார். The hen pigeon got dry twigs for the bird catcher. ஆமாம், hen pigeon அந்த bird catcherக்காக உலர்ந்த அந்த மரத்துண்டுகளை எடுத்துக்கொண்டு வந்தது. ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் தி ஸ்பீக்கர். இது சொல்றது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் ஹீ இஸ் சேஃப். நான் நினைக்கிறேன் அவர் சேஃபாக இருப்பார்னு. யார் சொன்னது இதை? அந்த பெண் புறா சொல்லுச்சு. தினமும் அவர் சீக்கிரமாக வந்துடுவார், வீட்டுக்கு லேட்டாக வர்றது கிடையாது, அவர் சேஃபாக இருக்கிறாருன்னு அந்த பெண் புறா தான் சொல்லுச்சு. டு நாட் ஃபீல் சேட் டியர். ரொம்ப வருத்தப்படாதீங்க அப்படின்னு எது சொல்லிச்சு? இந்த காக் பிஜியான் சொல்லுச்சு. ஐ வில் கேம்ப் ஹியர் ஃபார் தி நைட். இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு யார் சொன்னார்? பேர்ட் கேச்சர் தான் சொல்கிறார் இல்லையா? ஓ நோ, வாட் ஷால் ஐ டூ நவ்? ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத யார் சொன்னாங்க? ஹென் பிஜான் சொல்லுது. ஆண் புறா அந்த கூண்டில் அவர்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த பதட்டமாக பெண் புறா தான் சொல்லிச்சு. ஐ வாஸ் க்ரூயல் அண்ட் ஷெல்ஃபிஷ். நான் ரொம்ப கொடுமையானவனாகவும் சுயநலமானவனாகவும் இருந்துட்டேன்னு யார் சொன்னார்? அந்த பேர்ட் கேச்சர் சொல்கிறார் இல்லையா? தஸ் இட் இஸ் பேர்ட் கேச்சர். அவர் தான் சொல்கிறார் என்னது, நான் அந்த மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இருக்க பாருங்க, ஐ வாஸ் க்ரூயல் அண்ட் செல்ஃபிஷ்னு அவர் தான் சொல்கிறாரு. அப்புறம் ஓ நோ இட் இஸ் ஹிம் அப்படின்னு அந்த பெண் புறா தான் சொல்லுது. வாட் ஷால் ஐ டூ? நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்லுது. வாட் ஷால் ஐ டூ நவ் அப்படின்னு அந்த பெண் புறா தான் சொல்லுது. ஐ வில் கேம்ப் ஹியர்
டுநைட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து சொல்கிறார். என்னது, மழை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஐ வில் கேம்ப் ஹியர் ஃபார் த நைட் அப்படின்னு சொல்லி அந்த பேர்ட் கேச்சர் தான் சொல்கிறாரு. டூ நாட் ஃபீல் சேட் டியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்பிஜன் தான் என்ன சொல்கிறதோ சொல்லுது பாருங்க, நீ கவலைப்படக்கூடாது, அவர் நம்மளோட ஃப்ரெண்டு, அப்படி நமக்கு கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்லுது. ஐ ஹோப் ஹி இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லி முதல்லையே வந்து இந்த மழை வந்தபோது அந்த பெண் புறா வந்து சொல்லுது, ஹி இஸ் நெவர் so late, I hope he is safe. ஸோ இதெல்லாம் வந்து ஹெங் பிஜியான், காக் பிஜியான், பேர்ட் கேச்சர்னு சொன்னது புக்லேருந்து கரெக்டாக பார்த்து இங்கே நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம். ஓகே, ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் டிட் தி ஹென் பிஜியான் விஸ்பர்? What did the hen pigeon whisper? The hen pigeon whispered that the cock pigeon had never been late and now she wished him to be safe. மறுபடியும் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். What did the hen pigeon whisper? Hen pigeon என்ன முணுமுணுக்குது? The hen pigeon whispered that the cock pigeon had never been late. Never been late. Never been late. And now she wished him to be safe. அது காக் பிஜன் லேட்டாக வந்ததில்ல, இன்னைக்கு என்ன தெரியல, லேட் ஆகுது, பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை முணுமுணுக்குது. Where did the bird catcher sit? Bird catcher எங்கே உட்காந்துருந்த? The bird catcher sat under the tree on which the hen pigeon was sitting. hen pigeon எங்கே உட்காந்துருந்தாங்களோ அங்கே தான் அந்த பேர்ட் கேச்சரும், அந்த பேர்ட் கேச்சர் எங்கே உட்காந்துருக்காரோ அந்த மரத்துக்கு கீழே தான் என்னது இந்த hen pigeon உட்காந்துருக்கு. where did the bird catcher sit? எங்கே உட்காந்துருக்கார்? the bird catcher sat under the tree on which the hen pigeon was sitting. hen pigeon எந்த மரத்தில் உட்காந்துருக்கோ அந்த மரத்துக்கு கீழே தான் இவர் உட்கார்றார். why did the bird catcher need fire? எதுக்காக அவருக்கு ஃபயர் தேவைப்பட்டது? it was a very wet and cold night. ரொம்ப குளுமையான வந்து ஈரமான இரவாக இருந்தது. and so he wanted to start a fire to keep himself warm. அவர் ரொம்ப கதன்னு தன்னோட உடம்ப வச்சுக்கணுன்றதுக்காக started to fire. who is the guest? யார் அந்த கெஸ்ட்? the bird catcher is the guest. யார் கெஸ்ட்? bird catcher தான் கெஸ்ட். what will you do if someone ensnares birds? ஒன்று யாராவது வந்து பேர்ட்ஸை வந்து என்ஸ்னார் பண்ணாங்க. என்ஸ்னார் பண்ணுறதுனா என்னப்பா? என்ஸ்னார் அப்படின்னாக்கா சிக்க வைக்கிறது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம வந்து யாராவது வந்து பேர்டை பிடிக்கிறாங்கன்றதை பார்த்தா என்ன பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஐ வில் ப்ரிவெண்ட் ஹிம் ஃப்ரம் ensnaring the bird. I will prevent என்னது? நான் வந்து ப்ரிவெண்ட்னா தவிர்க்க, அவனை தடுத்து நிறுத்திடுவேன். பேர்டை வந்து பிடிச்சிட்டு போய் சுட்டு சாப்பிடாதீங்க, அது பாவம் அப்படின்னு சொல்லி நான் தடுத்து நிறுத்திடுவேன் அப்படிங்கிறது தான் பதில். ஸோ வித் திஸ் இந்த பேஜில் நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம பார்த்துட்டோம். பேஜ் நம்பர் 91 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 5 கொஸ்டின்ஸ், அதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. தென் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அடுத்த பேஜில் லெட்டஸ் ரீடுன்னு சொல்லி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசேஜை கொடுத்து அந்த பேசேஜை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. படிச்சுட்டு அந்த பேசேஜ் 3 தடவை படித்து பார்த்துட்டு இந்த வாட்டர்மெலானை கலர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோ இருக்குது பார்த்தீங்களா, டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீனில் இந்த வாட்டர்மெலான் இருக்குல்ல, அதே மாதிரியே நீங்களும் கலர் பண்ணுங்க. அதே மாதிரியே நீங்களும் வந்து அதே மாதிரியே கலர் பண்ணுங்க. Okay, many animals lived in big forest. Many animals வந்து big forestல வந்து இருக்காங்க. An elephant had a small piece of land. She grew many vegetables. Many vegetables and fruits in it.
She gave the many vegetables and fruits in it. Many animals lived in big forest. ஒரு பெரிய ஃபாரஸ்ட்ல நிறைய அனிமல்ஸ் இருக்கு. நிறைய அனிமல்ஸ் இருக்கு. அந்த அனிமல்ஸ் வந்து an elephant had a small piece of land. எலிஃபண்ட்டுக்கு என்ன இருக்கு? ஒரு சின்ன லேண்ட் வந்து இருக்கு. She grew many vegetables and fruits in it. She grew many vegetables and fruits in it. அந்த எலிஃபண்ட் என்ன பண்ணுது? நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து அது வளர்த்துட்டு வருது. She took great care of the garden. அது ரொம்பவே கார்டனை வந்து கேர் எடுத்துக்கிச்சு. But it gave food that was just enough for her. இது வந்து அந்த கார்டனில் வந்து அந்த யானைக்கு எது தேவையோ அந்த வந்து உணவு வந்து கிடைத்தது. One summer the ஃபாரஸ்ட் வாஸ் ட்ரை. ஒரு தடவை ஒரு கோடை காலத்தில் இந்த ஃபாரஸ்ட் வந்து எங்கேயுமே நீர் இல்லாமல் வறட்சியாக போயிடுது. ஆஸ் இட் டிட் நாட் ரெயின், மழையே பெய்யாததுனால வறட்சி ஆயிடுது. ஆல் தி ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வேர் ட்ரை அண்ட் த ஃபாரஸ்ட் லுக்டு ப்ரௌன். ட்ரீஸும் ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து காஞ்சி போய் எல்லாம் அப்படியே பசுமை இழந்து அப்படியே ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஆல் தி அனிமல்ஸ் ஃபெல்ட் ஹாட். எல்லா அனிமல்ஸ்க்கும் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுது. மெனி அனிமல்ஸ் மூவ்டு டு another forest. Many animals another ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போயிடுச்சு. The elephant somehow got water for just one watermelon. அப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த வாட்டர்மெலான் பிளான்ட் which had only one watermelon in it. எலிஃபெண்ட்டுக்கு வந்து ஏதோ வந்து கொஞ்சம் தண்ணி கிடைச்சதுனால ஒரே ஒரு வாட்டர்மெலான் பிளான்ட்டுக்கு தண்ணி கொடுத்தது. A rabbit who had 3 babies came there in search of food. இந்த ரேபிட் வந்து ஒரு ரேபிட்டுக்கு வந்து 3 பேபிஸ் இருந்தது. அது சாப்பாடை வந்து தேடி வந்தது. அது அந்த ஒரு வாட்டர்மெலானை பார்க்குது. She saw the watermelon and went near it. அந்த வாட்டர்மெலான் பக்கத்தில் அது போகுது. Stop said the elephant. எலிஃபெண்ட் என்ன சொல்லுது? போகாத அப்படின்னு சொல்லி அதை நிறுத்துது. The moment the elephant saw her babies, she took pity and gave the watermelon. தடுத்து நிறுத்துச்சே தவிர போய் பார்த்தா அந்த முயல் வந்து தன்னுடைய முயல் குட்டி 3 குட்டிகளுக்கு உணவு தேடி வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த எலிஃபண்ட் வந்து அதன் மீது இறக்கப்பட்டு விட்டுடுச்சு. Soon the garden was full of it. That night it rained heavily in the ஃபாரஸ்ட். இந்த யானை வந்து தான் வச்சிருந்த அந்த வாட்டர்மெலானை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வச்சிருந்தது. அப்புறம் குட்டிகளோட அது தவிக்கிறத பார்த்து வாட்டர்மெலானை கொடுத்துட்டதுனால தன்னிடம் இருந்த அந்த ஒன்றையும் கூட தனக்கு வேணும்னு இல்லாமல் அந்த குட்டி புயல்கள் பாவோன்னு சொல்லி இறக்கப்பட்டு அது கொடுத்துருச்சு இல்லையா? அதனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? அதுக்கு நிறைய கொடுக்குறாரு. எப்படின்னா தட் நைட் இட் ரெயின்ட் ஹெவிலி இன் தி ஃபாரஸ்ட். அன்னைக்கு ராத்திரி ரொம்ப மழை பெய்யுது. Soon the garden was full of vegetables and fruits. காலையில் பார்த்தா எல்லாம் ரொம்ப பசுமையாக எல்லாம் துளிர் விட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடுது. The elephant shared them with all. எலிஃபண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பழங்களை வந்து எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்தது. ஸோ இது மாதிரி தான் நமக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகணுங்கிற எண்ணம் வந்து வரணும். முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் ஆன உதவியை செய்யணும். தெரிஞ்சும் சுயநலமாக நமக்கு வேணுன்றது இல்லாமல் அது என்ன பண்ணுது? அது கஷ்டப்பட்டு பயிர் பண்ணி ஒரே ஒரு வாட்டர்மெலானை வந்து உருவாக்கியிருந்தாலும் சின்ன ரேபிட்ஸ் பாவம் அதோடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இல்லையா? அதனால் அதுக்கு நிறைய கொடுத்தார் கடவுள். மழை பெஞ்சு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து அது கிடைச்சது. அந்த நல்ல இனத்துக்காக அதுக்கு நிறையா கிடைத்தது. இதுதான் இந்த 3 லெசன்லையும் அந்த போயமில் பார்த்தோம், ஹாஸ்பிட்டாலிட்டின்ற அந்த லெசனில் பார்த்தோம். இப்பயும் வந்து அதை தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. What is the main idea of this story? If we help someone, we will receive twice in return. ஆமாம், நம்ம யாருக்காவது உதவி பண்ணோன்னா நமக்கு கடவுள் வந்து இதை 3 மடங்கு நிறையா நமக்கு ஜாஸ்தியாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு.
அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெஜிடபிள்ஸை வந்து நம்மளை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டர்மெலானை வந்து டோருக்கு விட்டிங்களா, இந்த மாதிரி இந்த 2 கோடுகள் கொடுத்துருக்காங்களா, அதிலெல்லாம் டார்க்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கலர் பண்ணிவிடுங்க. டார்க் க்ரீனை போய் இது கொடுங்க. டார்க் க்ரீன் கலரை கலர் பண்ணுங்கள். இந்த ஈக்குவல் டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, போய் அந்த வந்து டார்க் கலர்ஸ் வந்து அதுக்கு கொடுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த வெஜிடபிளுக்கும் இந்த ஈக்குவல் டு 2 கோடாக கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2 கோட்டுக்கும் இந்த டார்க் க்ரீன் கலரை நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மெதுவாக அழகாக ஒரு கோடு தான் கொடுக்கணும். ஒரு கோடு தான் அதுக்கு கொடுக்கணும். ஒரே ஒரு கோடு தான் கொடுக்கணும். டார்க் கலர் வந்து அதுக்கு கொடுங்க. டார்க் கலர் வந்து அந்த ஒரு கோட்டுக்கு வந்து டார்க் க்ரீன் கலரை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உள்ளுக்குள்ளார இந்த லைட் க்ரீன் கலர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. லைட் க்ரீன் கலரை நீங்கள் உள்ளுக்குள்ளார நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கும். லைட் க்ரீன் கலர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா வாட்டர்மெலான் மாதிரியே இருக்கும். இது பாருங்கள், லைட் க்ரீன் கலரை இப்போ உள்ளே நம்ம கொடுத்துட்றோம். இந்த வாட்டர்மெலானுக்கு லைட் க்ரீன் கலரை நம்ம ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்கறதுக்கு வாட்டர்மெலான் வந்து நல்ல அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் டார்க்காக நல்லா தெரிகிற மாதிரி டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்டர்மெலான் வந்து அழகாக தெரியுது பாருங்கள். தெரியுதா? இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், வாட்டர்மெலான் வந்து டார்க்காக நீங்கள் வந்து கலர் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் செஞ்சு பார்க்கணும். வீட்டில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வந்து வெளியில் வந்து கலர்ஸ் வந்துடுது அப்படின்னாக்கா அந்த கலர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க. இந்த மாதிரி வெளியில் கலர்ஸ் ஏதாவது வந்ததுனாக்கா அதை வந்து நீங்கள் ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க. இந்த ஸ்டோரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஸ்டோரியில் if we help someone we will receive twice in return. நம்ம யாரையாவது வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணோன்னா we will receive twice, நமக்கு 2 பங்காக கிடைக்கும். யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா நமக்கு என்ன பண்ணோம், 2 மடங்காக கிடைக்கும் எல்லாமே. ஸோ எல்லாருக்கும் நம்ம கொடுத்து மகிழ பழகணும். ஸோ இதுதான் இந்த மாதிரி வெளியில் வந்ததுனாக்கா அதை ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க. மாதிரி ஏதாவது வெளியில் வந்ததுன்னா அழகாக ரப்பர் வச்சு அழிச்சு நீட்டாக அதை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுங்கள். ஓகே, let us write. Read the 2 letters below. Dear Grandma, thank you for the gift. It was nice. இது வந்து it was lovingly கமலேஷ்னு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. நீ கிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு லெட்டர். அடுத்தது டியர் கிராண்ட்மா, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ ஹோப் திஸ் லெட்டர் ஃபைண்ட்ஸ் யூ இன் குட் ஹெல்த். தேங்க் யூ ஃபார் தி wrist watch presented to me for my birthday. wrist watch நான் கொடுத்ததுக்கு, நீங்கள் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸு. இட் இஸ் வெரி லைட் அண்ட்
வாட்டர் ப்ரூஃப், அது ரொம்ப லைட்டாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குது. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு நோ தி டைம் டூரிங் மை எக்ஸாம்ஸில் எனக்கு வந்து டைம் பார்க்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யுவர்ஸ் லவ்விங்லி அகத்தியன் அப்படின்னு 2 லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது என்ன வெறும்னு சும்மா தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட், இட் இஸ் நைஸ் அப்படின்ட்டேன். இதில் நீங்கள் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அது வெரி லைட்டாகவும் இருக்குது, வாட்டர் ப்ரூஃபோடையும் இருக்குது. எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து டைம் பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது மாதிரி வந்து நல்ல டீட்டெயிலாக எழுதும்போது அதை படிக்கிறவங்களுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா. ஸோ லெட்டர் வந்து நம்ம வந்து அழகாக வந்து அவங்கள வந்து மனசு வந்து நிறைவுபடுத்துகிற மாதிரி நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கணும். அடுத்தது டிஸ்கஸ் விச் லெட்டர் யூ என்ஜாய்ட் ரீடிங் வை. அதுதான் இப்போ சொன்னோம் இல்லையா, இதுதான் படிக்க பிடிக்குது, அது அந்த அளவுக்கு பிடிக்கல, ஏன்ற காரணமும் சொல்லியாச்சு. மூர்த்தி இஸ் அன் ஓல்டு மேன். மூர்த்தி ஒரு ஓல்டு மேன். ஹீ கம்ஸ் டு தி பார்க் எவ்ரிடே. தினமும் பார்க்குக்கு வரார். ஹீ டெல்ஸ் எக்ஸைட்டிங் ஸ்டோரிஸ் டு த சில்ட்ரன் ஹூ பிளே தர். அங்கே விளையாடுறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ஸ்டோரிஸ் வந்து அவருக்கு சொல்கிறார். ஆஃப்டர் பிளேயிங் children sat around him to hear ஸ்டோரிஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ். அங்கே அந்த பார்க்கில் விளையாண்ட பிறகு குழந்தைகள் அவர்கிட்ட ஸ்டோரிஸ் கேட்க உட்காந்துடுறாங்க. அவர் கதைகள்லாம் நிறையா சொல்கிறாரு. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் பற்றி, மங்கீஸ் அண்ட் லயன்ஸ் பற்றிலாம் கதைகள் சொல்கிறாரு. யூ ஆர் ஒன் ஆஃப் தி சில்ட்ரன் ஹூ லவ் ஹிஸ் ஸ்டோரிஸ். நீங்கள் அந்த மாதிரி அந்த அவர் சொல்கிற ஸ்டோரிஸை விரும்பக்கூடிய ஒரு குழந்தைன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் எ லெட்டர் தேங்கிங் மூர்த்தி தாத்தா. யூ கேன் யூஸ் தி கீவேர்ட்ஸ் பிலோன்னு சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன லவ்லி, எக்ஸலண்ட், இன்ட்ரெஸ்டிங், என்ஜாயபிள், ஃபன், தேங்க், தாட்ஃபுல், இது மாதிரியான வார்த்தையெல்லாம் போட்டு அவருக்கு ஒரு லெட்டர் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டியர் தாத்தா, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ ஹோப் திஸ் லெட்டர் ஃபைண்ட்ஸ் யூ இன் குட் ஹெல்த். ஹாய் தாத்தா, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு பார்த்தாக்கா வந்து உடம்பு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தி எக்ஸலண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் யூ டோல்டு ஃபார் மீ. எனக்கு நீங்கள் அந்த பார்க்கில் உட்காந்துக்கும்போது நிறைய ஸ்டோரிஸ் இருந்தீங்களே, அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து அவருக்கு பற்றி எக்ஸலண்ட், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் டோல்டு ஃபார் மீ. நீங்கள் சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. த டைம் ஐ ஸ்பெண்ட் வித் யூ வாஸ் லவ்லி. உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப லவ்லி டைமாக இருந்தது. ஐ ஹேட் கிரேட் ஃபன். தேங்க்யூ தாத்தா, யுவர்ஸ் லவ்விங்லி அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லெட்டர்ஸ் எழுத சொல்லி பழக்கியிருக்காங்க. தென் வந்து நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 94ல் ஒரு எக்ஸசைஸ் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் தி ஃபாலோயிங். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இது என்ன இந்த ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் ஏ கேஜ். CAGE, கேஜ். கேஜ்னா என்னது நம்ம பார்த்தோம். கேஜ் இந்த 2 புறா கதையில் பார்த்தோம் இல்லையா, கேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா CAG, கேஜ். அது இன்னும் நம்மளுடைய மதர் டங்கில் என்ன சொல்லுவாங்க? கூண்டு, கூண்டு. அண்ட் தென் யூஸ் இன் எ சென்டென்ஸ். இது ஒரு வாக்கியமாக அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. த கேஜ் வந்து த கேஜ் is made of iron. அது இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு கூடு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது டிக் தி கரெக்ட் சஃபிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்றதுக்கு என்ன வந்து சஃபிக்ஸாக இருக்கும்? கலர்லெஸ். தேங்க் அப்படிங்கிறதுக்கு தேங்க்ஃபுல். டிரைவ் அப்படிங்கிறதுக்கு டிரைவர். ரிட்டையர் அப்படின்றதுக்கு ரிட்டையர்மெண்ட்.
ரிசைட் தி போயம் மதர் நேச்சர்ன்ற போயம் ஒரு தடவை படித்து சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லாத மறுபடியும் படித்து பாருங்க, சொல்லி பாருங்க. ரைட் தி கரெக்ட் ஃபார்ம்ஸ் ஃபார் தி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம வந்து வீடியோஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு 2 கொடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. தே கொடுத்து அதில் வேர்பு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. தே ஹேவ் ஸ்டார்டட் playing. they வந்து have பண்ணும். past participle of the verb வந்து ஸ்டார்ட்க்கு ஸ்டார்டட், அப்புறம் பிளேயிங்கிறத அப்படியே எழுத வேண்டியதுதான். ஷீ ரைட், சீன்னு வந்தாலே ஹேஸ் போடணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ரைட் வந்து ரிட்டர்ன். ஷீ ஹேஸ் ரிட்டர்ன் ஏ லெட்டர். அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஃபார்மேஷன். Write a thank you letter to your aunt for the time you spent at her home during holidays. அவங்க ஆண்டி வீட்டுக்கு போயிருக்கீங்க லீவுக்கு. அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு தேங்க் பண்ணி ஒரு லெட்டர் எழுத சொல்கிறாங்க. டியர் ஆண்டி, ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹோப் திஸ் மே ஃபைண்ட் யூ இன் குட் ஹெல்த். இந்த லெட்டரை பார்த்தது உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆண்டிக்கு ஆரம்பிக்கணும் லெட்டரை. தேங்க்யூ ஃபார் தி கிரேட் and lovely fun time I had with you during holidays. Those memories always gives pleasure for me. அந்த மாதிரி நினைவுகள் வந்து நான் அவங்க வந்து தங்கியிருந்த போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. அந்த நினைவுகள் வந்து எப்போவுமே எனக்கு மனதிற்கு வந்து சந்தோஷத்தை அளிக்கிறது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி யுவர்ஸ் லவ்விங்லி அப்படின்னு சொல்லி உங்களோட நேம் எழுதி முடிச்சுக்கோங்க. ஸோ இதோ பேஜ் நம்பர் 94 எல்லா எக்ஸசைஸும் வந்துச்சு. 95 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லெசன் இந்த 3 லெசன்லேயும் நம்ம லெசனில் போயமில் இதில் இந்த 2 பிஜான்ஸ்லாம் என்ன படித்தோன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. லேர்னிங் அவுட்கம். நவ் ஐ கேன் ஸ்பீக் ஓவர் ஃபோனில் எப்படி பேசணும்னு பார்த்தோம் இல்லையா, கம்யூனிகேட் பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. அந்த பாடம் வந்து நமக்கு பெகர் லெசனும் புரிஞ்சுது. அப்புறம் சப்ளிமெண்ட்ரியாக ஒரு பாடம் 2 பிஜியான்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிருப்பீங்க. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏ பேசேஜ். ஒரு பேசேஜ் யானையை பற்றி கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ ஒரு பேசேஜை வந்து நாங்கள் படித்து பார்த்து அதை புரிந்து கொண்டோம். யூஸ் சஃபிக்ஸ் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து சில எழுத்துக்களை வந்து சேர்த்தோன்னா என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் படித்து கற்றுக்கிட்டோம் இந்த பாடத்தில். ரைட் ஏ தேங்க் லெட்டர் வந்து தாத்தா கதை சொன்னதுக்கு ஒரு தேங்க்ஸு, அத்தா வீட்டுக்கு போய் அங்கே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் லெட்டர்லாம் எப்படி எழுதணுன்றதையும் கற்றுட்டோம். யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக்கிட்டோம். லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட் டு ஆடியோ வந்து நம்ம கேட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ரிசைட் தி போயம் அண்ட் ஐடென்டிஃபை தி ரைமிங் வேர்ட்ஸ். போயம் பார்த்து அதில் ரைமிங் வேர்ட்ஸையும் எப்படி கண்டுபிடிக்கணும். ரெஸ்பாண்ட் டு ஆடியோனாக்கா அந்த ஃபோன் பேசி நம்ம வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோமோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் நாங்கள் இத்தனை கற்றுக்கிட்டோம், வெரி ஜாலி அப்படின்னு குதிக்க வேண்டியது தான். ஸோ வித் திஸ் பேஜ் நம்பர் 95 உங்களுடைய 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செகண்ட் டேர்ம் புக்கில் இருக்கக்கூடிய இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு லெசன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. த கிஃப்ட் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க, அந்த லெசனில் நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருந்தாங்க, அதை படிச்சிட்டோம். அப்புறம் மதர் நேச்சர் நம்ம அந்த போயம் படிச்சிட்டோம். இதை எகைன் அண்ட் எகைன் படித்து சொல்லி பாருங்கள், இதை ரெசைட் பண்ணிக்கணும், மனப்பாடமாக சொல்லணும்னு வேற சொல்லியிருக்காங்க. அதனால் மறுபடியும் இந்த வீடியோஸை போட்டு படித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் எக்ஸசைஸ் பார்த்தோம். அப்புறம் 2 பிஜியான்ஸ் பார்த்தோம். இது எல்லாத்தோடையும் இந்த புக்கில் நமக்கு ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, செகண்ட் டேர்மில் எத்தனை லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒரு யூனிட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ்னு யூனிட். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்ற யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திஸ் இஸ் லீலா குமாரி, கரஸ்பாண்டன்ட், லீலா மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சைனிங் ஆஃப். தேங்க்யூ.